ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் வந்து ரேப்பிடோ ஃபுல் டே எப்படி ஓட்டுறது, அதாவது ஃபுல் டே ஓட்டினா எவ்வளோ சம்பாதிக்கலான்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அந்த வீடியோ வந்து சொதப்பிக்கிச்சு. ஃபுல் டே என்னால் ஓட்ட முடியல. அதுக்கப்புறம் மைலேஜ் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஓட்டி பார்க்கலான்னு அந்த வீடியோ எடுத்து அதுவும் ஃபெயில் ஆகிடுச்சு. ஆனால் மைலேஜ் டெஸ்ட் எடுத்துட்டேன். நான் இந்த வண்டிக்கு மைலேஜ் எவ்வளோ வருதுன்னா, லிட்டருக்கு 54 கிலோமீட்ரு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் ஃபுல் டே ஓட்ட போகிறதில்ல. ஒரு 2 லிட்டர் அடிச்சுட்டு அந்த 110-100 கிலோமீட்ரு முடிஞ்சோடனே எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்ட்டு அந்த தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி. இப்போ வந்து பெட்ரோல் பங்க்கு தான் போய்கிட்டு இருக்கோம். பக்கத்துலேயே தான் இருக்குது பெட்ரோல் பங்க்கு. பெட்ரோல் அடிச்சுட்டு ஏர் செக் பண்ணிட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். கூட்டமாக இருக்குது. நண்பர்களே, பெட்ரோல் அடித்தாச்சு. பெட்ரோல் கார் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார். பெட்ரோல் போல் டீசல் அடிக்க போனார். அவரே நானே கண்டுபிடிக்கல. நேரம் சம்பவமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரோல் அடித்தாச்சு. இப்போ வந்து ஏர் தான் செக் பண்ணணும். கூட்டமாக இருக்கணும். வேறு பங்கில் போய் ஏர் அடிச்சுட்டு கண்டினியூ பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து ட்ரிப்பு 0 பண்ணிக்கிறேன். 0 110 கிலோமீட்ரு 100 கிலோமீட்டருக்குள்ளே ஓட்டிட்டு எவ்வளோ ரேப்பிடோ சம்பாதிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நண்பர்களே, ரைடு எதுவும் கிடைக்கல. ஒரு ரைடு வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு போகிறேன். இங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு துடிலூரில் இருந்தேன். இப்போ அங்கே இருந்த காந்திபுரம் வந்துட்டேன். பஸ் ஸ்டாப் தான் போயிட்டுருக்கேன். அங்கே எதாவது கிடைக்கான்னு பார்க்கலாம் ஆர்டரு. கிட்டத்தட்ட 10-12 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. வேஸ்ட்டாக போச்சு. இன்னும் அங்கேயே ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணலான்னு இருக்கேன். நான் பெட்ரோல் வேஸ்ட் பண்ண விரும்புகிறேன். நான் காந்திபுரம் வந்தாச்சு. ஃபுல்லாக ஆட்டோக்காரங்களாக இருக்காங்க. எங்கே நிறுத்துறதுனே தெரியல. வரும் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு. எங்கே நிறுத்துறதுனே தெரில. ஃபுல்லாக ஆட்டோக்காரங்களாகவே இருக்காங்களே.
மெயின் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம், எடுத்தா போகலாம். இங்கேயும் ஆட்டோக்காரங்க இருக்காங்க சார். நண்பர்களே, BMW கார் பார்த்தேன், பார்த்துட்டு செம்மையாக இருக்குது. இதெல்லாம் காட்டுறேன், முன்னாடி போயிடுச்சு. இப்போ தான் வீடியோ ஆன் பண்ணுறேன். அந்த கார் காட்டாமல் நான் விட மாட்டேன். போது பார்த்துங்க. தெரியுதா காரு? வேறு லெவலில் இருக்குது காரு. நாயும் பாரு. கார் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கோம். BMW நம்பரில் எந்த ஆர்டருமே வரல. கடுப்பாகுது. 20 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். அந்த காருக்காண்டி தான் நான் இங்கே வந்தேன். பார்த்தீங்களா, அதான் பிஹெச்சி புது பாலம். நானே இப்போ தான் பார்க்குறேன். பழைய பாலம் மாதிரி வராது. ஐயோ, டிராஃபிக்காக இருக்குமே. 30 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. எந்த ரைடும் கிடைக்கல. நான் என்ன பண்ண போகிறேன்னா, டீ சாப்பிட்டு வீட்டுக்கு போக போகிறேன். வீட்டில் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 2 மணி இல்லை 3 மணிக்காக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். எப்படியாவது 100 கிலோமீட்டருக்குள்ளே ஓட்டிகிட்டு எவ்வளோ சம்பாதிக்குன்னு இன்றைக்கி பார்க்க தான் போகிறோம். இன்றைக்கி ரைடே கிடைக்கல. கடுப்பாக சாப்பிட்டு மத்தியானமாக ரைடு ஆன் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானம் மீட் பண்ணலாம். நண்பர்களே, மொதல் ரைடு வந்துருச்சு. மத்தியானம் சாப்பிட்டு தூங்கி வந்துருச்சு. 3:30 மணிக்கா வந்தேன். காந்திபுரம் வந்தேன். காந்திபுரம் வந்தோடனே ஒரு ரைடு, ஃபஸ்ட்டு ரைடு இதுதான். இங்கே வந்துட்டேங்கண்ணா. அவ்வளோண்ணா. அண்ணா பொருள் வாங்கி வச்சுங்கண்ணா. மொதல் ஆர்டரு
பொருள் மட்டும் கொடுக்க சொன்னாங்க. போய் கொடுத்து விட்டு அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். நண்பர்களே, மொதல் ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மொதல் ரைடு வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா 48 ரூபா. அடுத்த ரைடு வருதான்னு பார்க்கலாம். சிட்டிக்கு அவுட் சைடு வர வந்துட்டேன். இந்த ஏரியாலாம் வந்ததே கிடையாது. இங்கே ரைடே வராதுன்னு நினச்சேன். ஒரு ரைடு வந்துருச்சு. இப்போ 4-5 ரைடு பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்ப வேண்டியதுதான். நண்பர்களே, ரெண்டாவது ஆர்டரு லொக்கேஷன் தான் போயிட்டுருக்கு. இப்போ மக்களே, ரெண்டாவது ரைடு லொக்கேஷன் வந்தாச்சு. ட்ராப் லொக்கேஷன் போய்ட்டு வீடியோ ஆன் பண்ணுறேன். நண்பர்களே, ரெண்டாவது ஆர்டர் முடிச்சாச்சு. 80 ரூபா வந்திருக்கு. அவ்வளோ சம்பாரிச்சுன்னா 100 ரூபா இருக்குது. லாஸ்ட் ஆர்டர் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 80 ரூபாவில் 10 ரூபா 16 ரூபா பிடிச்சிருக்க கமிஷனு. பாக்கி 62 ரூபா தான் வந்துருக்கு. நண்பர்களே, அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. நண்பர்களே, ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 4 ரைடு கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதாவது 100 கிலோமீட்டருக்குள்ளே எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அது எப்படின்னா, எனக்கு இது லாஸ் தான். காலையில் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தேன். இப்போ நான் ஏர்ன் பண்ண வந்து 200 ரூபா 207 ரூபா வந்திருக்கு இன்சென்டிவோடு சேர்த்து. 4 ரைட் கம்ப்ளீட் பண்ணால் இன்சென்டிவ் 30 ரூபா வரும். 200 ரூபா. காலையில் என்ன பண்ணிட்டேன்னா 40 கிலோமீட்ரு 45 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் நான், எந்த ஒரு ஆர்டர் இல்லாமல். இங்கே கிடைக்குமான்ட்டு கிடைக்கவே இல்லை. அதனால் 40 கிலோமீட்டர் வேஸ்ட் ஆகிடுச்சு. சரின்ட்டு மத்தியானம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு மதியானம் நான் 3:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். 4 ரைடு கம்ப்ளீட் ஆகிருக்கு. 200 ரூபா வந்திருக்கு. அந்த 40 கிலோமீட்டருக்கு ரைடோடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ப்ராஃபிட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இன்னொரு தான் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஃப்ரீ டைமில் எப்போச்சு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு அந்த இயர்னிங் மட்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. அடுத்த ரேப்பிடோ வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ரைடு கிடச்சிருக்குன்னா பரவாயில்ல. நாலு ரைடு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 2 ரைடு வந்தது. என்ன ஆச்சுன்னா, சரி மழை வர மாதிரி இருக்குது. 10வது பிறகு சரியான டிராஃபிக் வேறு. அதனால் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இன்னொரு நாள் ஃபுல் டே நான் ட்ரை பண்ணி போகிறேன். ஃபுல் டே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஃப்ரீ டைம் கிடச்சா நான் பண்ணுறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.